வின்வேக்கோட நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் என்னென்ன போட்டிருக்கோம், என்னென்ன கரண்ட்ல போயிட்டு இருக்கு, இது எல்லாமே அபவுட் பேஜ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதை செக் பண்ணா மறக்காம செக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல கரெக்டா இருக்கும். ஸோ வெல்கம் டு நம்ம பார்க்க போறது வின்வேக்கோட சீசன் 3 எபிசோட் 4ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சண்டை அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டு இருக்கும். மாத்தி அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஃபோனினோட கை அப்படிங்கிறது ஓங்கியே இருக்குமா? ஏய் நீங்களே வேஸ்ட்ரா, எங்க சீனியரே பயங்கரமா சண்டை போடுவானுங்க. சே இப்படியே போயிருந்துச்சுன்னா சரியாவே இருக்காது. போற போக்க பார்த்தா நம்ம தோத்துறோம் போல இருக்கே. சாக்கராவும் சுகிஸ்தாவும் சொல்லவே வேணாம், அவங்க ஒரு போட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. திடீர்னு அங்கேருந்து காலை வச்சு ஜம்ப் அடிச்சு வேகமா வர சுத்திட்டு வந்து ஒரு உதைய போடுவோம் பாருங்க, சரியான உதை. இன்னும் அவங்க வரல போல இருக்கு. பார்க்குக்கு வந்தோம்னா அங்க ஓன்னு கத்திக்கிட்டு அங்க ஒரு அடி அடிச்சுட்டு இருப்பானுங்க. மாத்தி அடிச்சுட்டு இருப்பானுங்க. மிசிக்கியா சொல்லவே வேணாம், இங்கிட்ட அடிப்பான் அங்கிட்ட அடிப்பான், எட்டு ஒரு உதைய விட 10வது வரைக்கும் மோமோ வேற அவன் ஒரு போட்டு அடிச்சுட்டு இருப்பான். என்னதான் இப்படி சண்டை போட்டாலுமே இவங்களுமே எவனோ ஒருத்தனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஃபுல்லாவே மாஸ்டரா தான்டா இருக்கீங்க. நீங்க எப்படி என்ன எடுத்துட்டு இருப்பாங்க? நாங்க உயிரை கையில பிடிச்சி சண்டை போடுறோம். இவன் ஒரு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, திடீர்னு குடிஞ்ச ஒரு எத்து அவ்வளவுதான், அவன் சொல்லியே முடிச்சு விட்டுருவான். அங்கேருந்து கட் பண்ணி இன்னொரு பீச்சுக்கு வந்தோம்னா, நாங்க சீக்கிரமா போனோம். எத்தனை பேரா வருவீங்க? சீக்கிரமா வாங்க. ஏய் என்னடா இப்படி நின்று போயிட்டீங்க? வந்தோன்னா அப்படி இப்படி அலறிட்டு இருந்தீங்க, இப்ப எங்கடா போச்சு அதெல்லாம்? நீங்க வரலடா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு பக்கெட்டு. என்னடா இவங்க உண்மையிலே வரல போல இருக்கு. நீ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்திருக்காடா? இல்ல எதுவும் வரல. நான் நினைச்சது கரெக்டு தான். இதுக்கப்புறம் பேக்கப் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சுச்சுவேஷன் சுத்தமா மாறவே இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இப்படியே பண்ணோம்னா நம்மளை தடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் இயராக இருந்தாலும் உண்மையிலே நல்லா தாண்டா சண்டை போடுறாங்க. எஸ்பெஷலி அவங்க 2 பேரும். அவங்க இவ்வளோ நேரம் இருந்தது காரணமே அங்கே இருக்க சின்ன ஃபைட்டர் மட்டும்தான். அதுவும் முக்கியமாக அந்த ஐபாட்ச் வச்சிருக்கவன், அவன் தான் இந்த குரூப்போட பிரெயினும் ஹார்ட்டும். அந்த ஐபாட்ச் என்கிட்ட கொடுத்துறீங்களா? வச்சுக்கோ எனக்கு என்ன. சரிப்பா ஆரம்பிப்போமா? இந்த படி இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னப்பா அடுத்து எங்க கூட விளாடுறீங்களா? நான் கேள்விப்பட்டவன் அவனதான் இருக்கணும். இந்த போட்டி எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் இவங்களை போடக்கூடாது, நம்ம இங்கே ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வர ஃபைட் பண்ணுவீங்க போல இருக்க. அதுதான் அவங்கள ஃபுல்லினாவை மாத்தி காட்டுது. இங்க இருக்காங்கடா அவங்க. மியூசிக் மோமோ அஃப்கோர்ஸ் நீங்க வருவீங்கன்னு தெரியும்டா. என்னப்பா கண்ணாடி அதுக்குள்ளயுமா உடச்சிட்ட? என்னடா நீ என்ன குட்டியாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கமா சிரிச்சிட்டு இருப்பானுங்க. சுபாக்கி உனைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் நீ அழகா தான் இருக்க, ஆனா என் அளவுக்கு இல்லை பாத்துக்கோ. அப்படியா? சரி வந்த வழியா நீ கிளம்பு. இராகே என்னடா பாக்கி கிளம்பு மாதிரி ஆயிட்ட? எனக்கு தெரிஞ்சு உமையா கூட சேர்ந்த பத்தியா, அதனாலதான்டா இப்படி ஆயிட்ட. இது இன்னும் முடியவில்லை, எவ்வளவு நாண்டா முடியும் சொல்லிட்டு காஜு ஒரு கூட மாத்தி அடிச்சு கிடப்பானுங்க. எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கு ஆர்வமா இருக்கு. இந்த படி உனக்கு ஒரு மாதிரி மாறும். ஏண்டா இத்தனை பேத்துல வரவே இவனாதான் இருக்கணுமா? இவங்க தான் எண்ட கூடி டக்காசி கூடிய ஒர்க் பண்றவனுங்க. ஃபூரினை விட்டுட்டு போன குரூப்ல இவங்களே ஒருத்தவனுங்க. என்னதான் சின்னதா இருந்தாலுமே எலைட்டான ஃபைட்டர்ஸை கொண்டவனுங்க. அவங்க தான் நொராசி. போய் நமக்கு வந்திருக்கவன் டக்காசிக்கு எண்டக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கஸா இருக்கக்கூடிய கனான் பாஞ்சோ. அண்ட் இவன் தான் அந்த கனான் பாஞ்சோ. அண்ட் இந்த போடு பார்த்தோம்னா சாக்கராவும் சுகிஸ்தாவும் பயங்கரமா ஓடிட்டு இருப்பானுங்க. சரி பாஸ் நான் கிளம்பட்டுமா? இவன் உண்மையிலே ஒரு பேட் நியூஸ். தம்பி அங்க பக்கத்துல டைம் இருக்கா அப்படின்னு ஓங்கி ஒரு குத்துன குத்துக்கு இவன் என்னதான் டாஸ் பண்ணினாலுமே 10 அடி பின்னாடி வருவான். இவன் ஒரு போடு காண்டாக, சுகிஸ்தா ஒரு போடு காண்டாக. என்னப்பா ஜாலியா விளையாடலாமா வான்னு சொல்லிட்டு இவங்க வேற வந்துருவானுங்க. அவங்க வந்துட்டானுங்க. சாக்கராவும் சுகிஸ்தாவும் நல்ல முடிவுதான் எடுத்திருக்கானுங்க. பட் எல்லாருமே நம்மளை நோக்கி ஓடி வரானுங்க. அவனை பார்த்தா டேஞ்சர்ஸா தெரியறான். நீ போகணும்னா நீ தாண்டி தாண்டா போகணும். அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு அசால்ட்டா டாஸ் பண்ணிட்டு போயிருவான். அப்படியே மேலக்கா பார்த்துட்டு இருப்பானா, என்னத்தடா பாக்குறான்னு பார்த்தா அங்கேருந்து வருவான் பாருங்க சூ. அப்படியே ஒரு அடிய போட அப்கோர்ஸ் டாஸ் பண்ணிருப்பான். நீ வந்தோடனே உன் ஃபார்மேஷன் உடைச்சிட்டு எனக்காக வந்தியா? ஸ்மார்ட் மூவ்னு சொல்லுவேன். சொல்ல போனா நீனு நானும் ஒண்ணுதான் போல இருக்கு. இதை கேக்குறப்ப எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. உண்மையா சொன்ன நினைச்சு இங்க ஆரவாரமா நல்ல சந்தோஷமா இருப்பாங்களா? நீங்க சந்தோஷப்படுறதெல்லாம் நல்லதுதான், ஆனா இன்னொரு மேட்டரும் இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 3rd இயர் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்க. 2nd இயருக்கு 3rd இயர் மூலமா தெரிய வந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இயருக்கு சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நொராசி. நொராசியா அப்படின்னா அதை பத்தி எனக்கு தெரியாதாடா? அதாவது எண்டோ இருந்த காலத்துல அவங்க கூட சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருமே சண்டை போறதுக்காகவே துடிச்சிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருமே எண்டோ கூட வெளியிலும் போயிட்டானுங்க. எங்க எப்ப எந்த மாதிரி எதையுமே பார்க்க மாட்டாங்க. சண்டைன்னு வந்தா சண்டை வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவானுங்க. அதனால எல்லாத்துக்கும் அவங்கள பத்தி தெரியும். அவங்கள நொராசி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம்.
ஆனால் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒருவேளை எல்லாம் கனெக்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வருவானுங்க. ஒருவேளை நொராசு இதுக்குள்ளே வந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது. இருக்கிறதுல டஃபஸ்டான ஒரு பேட்டிலாக இது மாறும். சொன்னதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்றது தெரியாது. அதனால நம்ம ரூம்ல இருக்கவங்கள தவிர மற்ற யாருக்கும் இந்த நியூஸ் தெரியக்கூடாது. ஆனா அவங்க டேஞ்சரஸ் அப்படின்னா சொன்னா தானே கரெக்டா இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்கள போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலுமே பிரயோஜனம் இல்லை. நொராசி வந்தாங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்கஸாக இருக்கவங்கள தவிர மற்ற யாராலையும் தடுக்க முடியாது. விச் மீன்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும். அந்த இடமே செம்ம சீரியஸாக மாறும். ஏண்டா அவங்க எல்லாம் உங்க பக்கத்து வீடு மேலே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு யாருன்னே தெரியாதுடா. ஏதாச்சும் போட்டோ கிட்ட ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ஏய், அதை பத்தி தான் நீ கவலைப்படுறியா? அதை பத்திலாம் கவலைப்படாத. அவனை பாக்குறப்ப உனக்கே தெரியும். இந்த ஒழுபடி சிரிச்சுக்கிட்டே வருவானா, வந்து ஒரு எத்து சாக்கர் அப்படியே பின்னாடி அப்படியே ஜம்ப் அடிச்சு போயிட்டே இருப்பான். நல்லா தடுத்தா தம்பி. திடீர்னு பக்கத்துல வந்து ஒரு அடியை போட நல்லாதான் கிக் பண்ண. ஆனா என்ன பண்றது, வைடு ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கவுத்து போட்டுருவான். ஒரு ஏத்துறான்னு வர சாக்குற உள்ளார புந்துருவான். சா, அவன் ஃபாஸ்டா சண்டை போடுறான். அப்படிதான் வாங்கடான்னு சிரிச்சுக்கிட்டே சண்டை போட. இந்த போட்டு இவங்க சண்டை ஒரு டைப்பாவே இருக்கும். அவன் கையை விட இவன் கையை தடுக்க, இவன் காலை பிடிக்க, அவன் காலை தடுக்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல இவன் கவுத்து போட்டுருவான். அப்பாடா கவுத்து போட்டான்னு நினைச்சிங்கன்னா இவன் கையை வச்சு அப்படியே ஒரு எத்துவான் பாருங்க. இப்பயாச்சும் அடி விழுந்துருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கேயும் விழுவாது. நீங்க 2 பேருக்கும் சுத்தமா டீம் ஒர்க்ன்றதே கிடையாது. 2 பேரும் டீம் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் தடுத்தே ஆகணும். இல்லை அது கிடையாது. இப்போ என்ன தேவையோ அதை தான் நான் செய்யணும். எந்த அளவுக்கு முடியுமோ இவனை அடித்து இறக்கணும். அப்படியே திரும்பி பார்த்தா சுகிஸ்தாவும் பார்த்துருவான். என்னப்பா சீக்கிரமாக முடிச்சு விட்ருவோமா? ஃபாரஸ்ட் பார்க்குல பயங்கரமா சண்டை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். முன்னாடி சொன்னலையா ஃபூரின் வந்து கை வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. நொராசி வந்ததுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிரும். மாத்தி அடி வாங்குவானுங்க. மியூசிக்கு பக்கத்துல இருந்து அடி மேல அடியும் அடிச்சுக்கிட்டே கிடப்பான். என்ன மியூசிக்கு வீக் ஆயிட்ட போல இருக்கு. இவன் யாருன்னா சைட்டாரோ டருமி. அப்படியே மோமோ எட்டி வந்து ஒரு உதையோட, என்னடா பாலா அடிக்கிற மாட்டை அடிச்சிட்டு இருக்க, நீ சண்டை போட வரேன்னு நினைச்ச. உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். இவன் பேர் சிகிரோ சகுசி. பேரெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். முடிஞ்சா காட்டுறேன். அப்படி இல்லைன்னா எப்பயும் போல எண்ட் ஆஃப் த வீடியோல இருக்கும். ஓகேவா? இவங்க 2 பேரும் செம்ம சீரியஸா மாறுவானுங்க. நம்ம சுபாக்கியா ஒரு வீடு மாத்தி டாச் பண்ணிக்கிட்டே கிடப்பான். என்னடா அழிக்கவே மாட்டேன், இப்படி டாச் பண்ணிக்கிட்டே இருக்க. இவன் பேரு கெஞ்சி சுகுச்சி. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் உள்ளர போடுவானுங்க. என்னடான்னு பார்த்தா உங்களை பார்த்தா எவனே தெரியலையாடா. நான் கேள்விப்பட்டேன் ஃபூரின் கூட சண்டை போடுறது உண்மையிலே செம்மையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, சுகிச்சி தான் ஸ்ட்ராங்கஸான ஃபைட்டர் எடுத்துக்கிட்டான். எவனாச்சும் மாட்டுவீங்கன்னு பார்த்தா கரெக்டா மாட்டிக்கிட்டேன். ஆனா உங்க 2 பேத்துல எவனை பார்த்தாலுமே யூனிக்கா தெரியல. என்னடா வியர்டோஸா இருக்கீங்க. இவன் பேர் என்னன்னா நியோ சிமடா, அவன் பேரு டென்ஜின் சிமடா. ஸோ டென்ஜின் தான் அண்ணன். இவங்க நொரசி மாதிரியே தெரியலையே, ஆனா செம்ம டஃபா இருப்பாங்க போல இருக்கு. எந்த ஒரு ஃபைட்டர் ஃபோர்ஸஸ் அடிச்சு உடைக்கிறானோ அவனை கண்டிப்பா கட்டுப்படுத்தி ஆகணும். என்னதான் நொரசி கூட எல்லாருமே தனியாக நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாலுமே அடுத்து வர நம்பர்ஸை தடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதை தடுத்துதான் ஆகணும். சம்வர் இந்த ஒடிவி 2 பேரும் பயங்கர டென்ஷனா வருவானுங்க. இப்படி உன் குத்த அங்கிருந்து தடுத்த சாகர உள்ளார போடுவான். பட் அதையுமே தடுத்துட்டு இருப்பான். திடீர்னு சாகரை எட்டி வருவோம். அதே விட என்னடா 2 பேரும் ஒன்னா சண்டை போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா இன்னொருத்தர் இருக்கிறவன் இன்னொருத்தனே மறந்துட்டான் போல இருக்கு. அவங்க 2 பேரும் என்னைய மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கானுங்க. இன்னும் எப்படியாச்சும் அடிச்சிடும் நினைக்கிறானுங்க. இவனுக்கு என்ன நடந்தாலும் இன்னொருத்தனுக்கு கவலையே கிடையாது. அவங்க டீம் ஒர்க்க ஸ்பீடுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானுங்க. உண்மையிலே பைத்தியக்காரன்டா நீங்க. அதே சமயம் நிறைய பேர் வந்ததுனால மாத்தி அடிச்சு கிடப்பானுங்க. அந்த ஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே வருமா. இந்த போட்டி இவன் திரும்பி பார்த்தா பின்னாடி சட்டு எல்லாம் அடிக்க வந்துருவானுங்க. அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஒரு அடியை போட அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டிலோட போக்கே மாறிடுச்சு. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. சுகிரிவாலும் நிறைய பேர்த்த பிடிச்சி வைக்க முடியாது. சோகமே பார்த்தோம்னா சண்டைக்குள்ள இறங்கிட்டான். 10வது குறைக்கே நம்மளால எப்படி எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இப்படியே போயிருந்துச்சுன்னா நம்மளால எல்லாத்தையும் காப்பாத்த அப்படின்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் வந்துருவான். திடீர்னு அப்படியே கீழே விழுவ. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், ஷூவோட இடத்த நான் எடுத்துக்கிறேன். சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். லவ் யூ so much.